வணக்கம். இன்று டிசம்பர் 5ஆம் தேதி. அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள். இந்த நாளை அவருடைய நினைவுகள் இல்லாமல் கடந்து போக முடியுமா என்றால் கடந்து போக முடியாது. தமிழக வரலாறு சந்தித்த இரும்பு பெண்மணி அவர். அவருடைய திரையுலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் தென்னிந்தியாவின் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் அவர் என்றே சொல்ல வேண்டும். தமிழ் மொழியில் அதிகமான படங்களை நடித்திருக்கிறார். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகளிலும் நடித்திருக்கிறார். கம்பீரமான அழகு உடைய நடிகையாக திகழ்ந்தவர். அழகுல ஒரு கம்பீரமான அழகு. அவரை பற்றி நினைக்க வேண்டுமென்றால் மக்களால் நான், மக்களுக்காக நான் என்ற முழக்கம் எல்லோருடைய மனதிலும் ஆழ பதிந்தது. அம்மா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டார். உலகம் கண்ட இரும்பு பெண்மணிகள் என்று எடுத்துக்கொண்டால் எனக்கு நினைவுக்கு வருவது அன்னை இந்திரா. அன்னை இந்திராவை போல ஒரு இரும்பு பெண்மணி என்னுடைய இளமை காலங்களில் இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி. இந்திரா இல்லையே இந்தியா இல்லையே என்னுமாறு இந்தியாவை உயர்த்தியவர். இங்கிலாந்தினுடைய மார்கரெட் டாட்சர், ஸ்ரீலங்காவினுடைய ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. இந்த 3 பெண்மணிகள் தான் முதலில் இரும்பு பெண்மணிகள் என்று என் மனதில் பதிந்தவர்கள். அவர்களுக்கு சற்றும் குறையாத வைர நெஞ்சத்துடன் திகழ்ந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இந்த 4 பேர் தான் இரும்பு பெண்மணி. ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த அரசியல் துறையில் ஒரு பெண் எதிர்நீச்சல் போட்டு கட்சியினுடைய தலைமை பதவியையும் பெற்று ஆட்சி அதிகாரத்தையும் பல்லாண்டு காலம் தக்க வைப்பது என்பது ஒரு சாதனை தானே. அந்த வகையில் அவரை நினைக்காமல் இந்த நாளை கடந்து போக முடியவில்லை. அவருடைய நினைவுகள் மனதில் எல்லாம் நிழலாடிக்கொண்டே இருந்தன. தன்னுடைய 3வது வயதில் தந்தையினுடைய முகம் மனதில் பதிவதற்கு முன்பாகவே தந்தை இழந்தவர். பாருங்கள், ஒரு பெண் குழந்தை 3 வயது இருக்கும் பொழுது தன் தந்தையினுடைய முகம் தெளிவாக மனதில் பதியாத காலத்திலேயே தந்தை இழந்தவர். தன்னுடைய 19வது வயதில் தன்னுடைய அன்னையையும் இழந்தவர். அப்ப 19 வயதில் இருந்து அவர் தன்னந்தனியலாக இந்த சமுதாயத்தில் நீந்து கடந்து வந்திருக்கிறார் என்றால் நெருப்பாற்றில் அல்லவா நீந்தி வந்திருப்பார். திரைத்துறையில் தனி ஒருவராக சாதிக்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும். தெய்வாதீனமாக அவர் முதல் படத்திலேயே பொன்மனச் செம்மலுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார். முதல் படம் ஸ்ரீதரனுடைய படம். ஸ்ரீதர் படத்தில் ஸ்ரீகாந்தினுடைய ஜோடியாக நடித்தார். ஆனால் பிரபலப்படுத்தியது அவர் நடித்த 1000ல் ஒருவன். 1000ல் ஒருவன் தான் அவர் முதல் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது 1000ல் ஒருவனில் நடிப்பதற்காக அழைக்கப்பட்டு நடிக்கவும் ஆரம்பித்து விட்டார். இரண்டுமே இருந்தாலும் அவருடைய பேர் சொல்லக்கூடிய வகையில் உள்ள படம் பொன்மனச் செம்மலுடன் நடித்த 1000ல் ஒருவன். அவர் நடித்த கதாபாத்திரங்களை எல்லாம் பார்த்து கொண்டால் முக்கியத்துவம் இல்லாத கதாபாத்திரங்களில் எந்த படத்திலும் நடித்ததில்லை.
கதாநாயகர்களுக்கு சமமான ஒரு பாத்திர படைப்புள்ள படங்களில் தான் நடித்திருக்கிறார். எம்ஜிஆருடன் அவர் நடித்த படங்களை பார்த்தீர்களானால் அதுவும் உங்களுக்கு விளங்கும். வலுவான கதாபாத்திரங்களாக இருக்கும். 1001 அப்படித்தான். அதில் தான் அவர் உன்னை நான் சந்தித்தேன் நீ 1000ல் ஒருவன் என்று பாடினார். அந்த சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தி உள்ளதை காலம் நமக்கு காட்டியது. 1000ல் ஒருவன் அவர் பிரம்மாண்டமாக அறிமுகமானார். இந்த அறிமுக காட்சியே அற்புதமாக இருக்கும். இந்த அறிமுக பாடல் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஃபிலிம் வீக் என்று ஒன்று நடத்துவார்கள். 7 நாட்கள் 7 திரைப்படங்களை இரவு காண்பிப்பார்கள். அதில் இந்த 1000ல் ஒருவனை காண்பித்தார்கள். அந்த அறிமுக பாடல் காட்சியை அனைவரும் விரும்பி விரும்பி திரும்பி திரும்பி போட்டு கேட்டார்கள். அப்படிப்பட்ட கம்பீரமான அழகு. தமிழ் நெஞ்சங்களில் எல்லாம் அந்த முதல் படத்திலேயே நீக்கமர நிறைந்து விட்டார். அடிமைப்பெண். அடிமைப்பெண்ணில் வில்லியாக ஒரு ஜெயலலிதா, கதாநாயகனுக்கு தோள் கொடுத்து துணை நிற்கக்கூடிய நாயகியாக ஒரு ஜெயலலிதா, 2 ஜெயலலிதா. ஆகா, அற்புதமான 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா என்ற பாடல் 1000 நிலவுகளுக்கு சமமான அழகுடையவள் என்று கவிஞர்களாலே வர்ணிக்கப்பட்ட அழகு. அந்த அடிமை பெண்ணில்தான் அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம், அம்மா என்றால் அன்பு. அவருடைய இசை திறமையும் உணர்ந்து அந்த இயக்குனரும் பொன்மனச்செம்மலும் அம்மாவை பாட வைத்தார்கள். அடிமை பெண், 1000ல் ஒருவன், சந்திரோதயம். சந்திரோதயம் ஒரு பெண்ணானது, செவ்வானமே இரு கண்ணானது. சந்திரோதயம் எல்லாம் அம்மாவினுடைய அந்த ஜெயலலிதா அவர்களுடைய கதாபாத்திரமும் அவருடைய குழந்தைத்தனமான நடிப்பும் அற்புதமாக இருக்கும். நம் நாடு, என்னண்ணன், தனிப்பிறவி. தனிப்பிறவி படத்தில் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் பொன்மனச்செம்மலிடம் வந்து, நான் அன்றாடம் வணங்கக்கூடிய என் முருகனுடைய உருவத்தை உங்கள் மூலம் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி எம்ஜிஆரையே சம்மதிக்க வைத்து எம்ஜிஆரை முருகனாகவும் ஜெயலலிதா அவர்களை வள்ளியாகவும் வைத்து ஒரு பாடல் காட்சியில் ஒரு நிமிடம் தோன்ற வைப்பார். சில நிமிடங்கள் தோன்ற வைப்பார். எம்ஜிஆர் முருகனாகவும் ஜெயலலிதா அவர்கள் வள்ளியாகவும் வந்து ஒரு படம் இருக்கிறது. இந்த தனிப்பிறவி படம் பார்த்தவர்களுக்கு அது தெரியும். எம்ஜிஆர் 100ஆண்டு விழா மலரில் அந்த படம் இருக்கிறது. ஆக அவருடைய படங்கள், எம்ஜிஆர் நடித்த அவருடைய படங்கள் பூராமே வந்து தமிழக நெஞ்சங்களில் ஆழ பதிந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலும் அவர் பல எதிர்ப்புகளை சிந்தித்தார். எம்ஜிஆர் அவர்களுடன் அவர் தொடர்ந்து நடித்து விடக்கூடாது, இவர் எப்படியாவது விலக்கி வைக்க வேண்டும் என்று சக்தியில் போராடின. இல்லை என்றால் 28 படம் இப்பொழுது நடித்திருக்கிறார். அதையும் தாண்டி அதிகமாக நடித்திருப்பார். உலகம் சுற்றும் வாலிபன்லாம் அவர் நடிக்க வேண்டிய படம் தான், நடிக்க முடியாமல் போனது. ஆக திரைத்துறையில் இருக்கும் பொழுதே பல எதிர்ப்புகளை தான் அவர் சந்தித்து வர வேண்டியிருக்கிறது. நடிகர் திலகம் அவர்களுடன் தெய்வ மகன், வந்த இடம் நீ வந்த இடம் வர வேண்டும் காதல் மகராணி அப்படி என்று, நீ வந்த இடம் நல்ல இடம் என்று நடிகர் திலகமே வரவேற்பது போல வாலி ஒரு பாடல் எழுதியிருப்பார். தெய்வ மகன் படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்தது. சவாலே சமாளி
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அற்புதமான படம். பட்டிக்காடா பட்டணமா, அதில் மாடர்ன் கேர்ளாக ஜெயலலிதாவும் பட்டிக்காட்டில் பிறந்த கதாநாயகனாக நடிகர் திலகம் அவர்களும் நடித்து அந்த காலத்தில் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்த படம். ஆக இப்படி எல்லா நடிகர்களும் நடித்திருக்கிறார். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் யார் நீ என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அற்புதமான படம், சஸ்பென்ஸ் த்ரில்லர். வைரம் ரவிச்சந்திரன் நடித்திருக்கிறார். கந்தன் கருணை படத்தில் சிவகுமார் முருகனாகவும் ஜெயலலிதா அவர்கள் வள்ளியாகவும் கே.ஆர். விஜயா அவர்கள் தெய்வானையாகவும் நடித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, பிற மொழிகளில் நடந்த முக்கியமான கதாநாயகர்கள் பூரா நடித்திருக்கிறார். ஜெமினி கணேசனுடன் அவர் அன்னை வேளாங்கண்ணியில் நடித்த பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. வானம் என்னும் வீதியிலே குளிர் வாட எனும் தேரினிலே ஓடி வரும் மேகங்களே கொஞ்சம் நில்லுங்கள், என் உறவுக்கு யார் தலைவன் என்று கேட்டு சொல்லுங்கள், மாதாவை கேட்டு சொல்லுங்கள் என்ற பாடல். இந்த நினைவு தினம், அவரை பற்றி நினைவுகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லா நடிகர்களும் எடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாத்திலும் அவர் முத்திரை பதிப்பார். மக்கள் திலகத்துடன் நடித்தாலும் சரி, நடிகர் திலகத்துடன் நடித்தாலும் சரி, ஜெய்சங்கருடன் நடித்தாலும் சரி, முத்துராமனுடன் சூரியகாந்தி என்ற படத்தில் அற்புதமாக நடித்திருப்பார். சூரியகாந்தி அதில் தான் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்ற பாடல், கண்ணதாசனுடைய பாடல். ஆக திரைத்துறையில் இறுதி வரை கதாநாயகியாக இருந்து முதல் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற வகையில் கோலோச்சியவர். அவருடைய திரையுலக பயணத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நன்றாக எழுதக்கூடியவர். துக்ளக் இதழில் அவர் எழுதியிருக்கிறார். தொடர் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். எழுத்தாளர், பாடகர், நடிகை, சிறந்த ஆங்கில புலமை பெற்றவர். மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி என்றால் அவரை சொல்ல வேண்டும். ஈகை குணமுடையவர். தலைவர்களுடைய ஈகை குணத்துக்கு தகுந்தவாறு அவரும் ஈகை குணமுடையவர். கடைசி வரை கதாநாயகியாக இருந்து நடிப்பில் உச்சம் தொட்டவர். அப்ப திரையுலகில் இருந்து அவர் வயது முதிர்வின் காரணமாக வெளியே வர சூழ்நிலையில் அவர் மற்றவர்களைப் போல அம்மாவிடத்திலும் அக்காவிடத்திலும் நடிக்காமல் ஒதுங்கி கொண்டார். அதன் பின்னர் தான் அரசியலுக்கு வந்தார். அதிமுக கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். சிறப்பாக பணியாற்றினார். தலைவர்களுடைய கொள்கைகளை ஊரெங்கும் பட்டி தொட்டி எங்கும் பரப்பினார். சத்துணவு திட்ட உயர்மட்ட குழுவின் தலைவராக பதவி வகித்திருக்கிறார். அந்த திட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார். ராஜ்யசபா எம்பியாக இருந்து பேரறிஞர் அண்ணா அமர்ந்த இருக்கையிலேயே அமர்ந்து சிறப்புரைகள் பல ஆற்றி அன்னை இந்திராயனுடைய பாராட்டுதலை அன்பையும் பெற்றிருக்கிறார். இவ்வளவுக்கும் அவருக்கு கடிந்த காலத்தில் திரைத்துறையில் எப்படி எதிர்ப்புகள் இருந்ததோ அதே போல அவருடைய கட்சிக்குள்ளும் அவரை வளர விடாமல் எதிர்ப்புகள் இருந்தது. அதையும் சந்தித்துக் கொண்டு, கட்சிக்குள்ளே உள்ள எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டு, வெளி உலக எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டுதான் அவர் வெற்றி நடை போட்டிருக்கிறார். இது ஒரு சிங்கப்பெண் என்று சொன்னால் அவர்தான். ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் 1987க்கு பின்னர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவருடைய இயக்கத்தை வழிநடத்தி வெற்றிகரமான இயக்கமாக நடத்தி வந்திருக்கிறார். அதில் தான் எத்தனை சோதனைகள், அரசியலுக்கே உரிய அத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து வந்திருக்கிறார். விபத்துக்களை தாண்டி உயிர் பிழைத்து வந்திருக்கிறார்.
வம்பு வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு சிறை சென்று எதிர்கொண்டு கடைசி வரை முதலமைச்சராகவே இருந்திருக்கிறார். ஆணாதிக்கம் நிறைந்த இந்த அரசியல் உலகத்தில் ஒரு பெண் பீடுநடை போடுவது என்பது எவ்வளவு சிரமமான காரியம். 69% இடஒதுக்கீடுக்கு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மத்திய அரசாங்கத்துடன் போராடி பெற்று அவரை யாரெல்லாம் பரிகாசம் மீது பேசினார்களோ அவர்களெல்லாம் பாராட்டும்படியாக பாராட்டு பெற்றவர், சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றவர். அம்மா உணவகங்கள் தொடங்கி எல்லாருக்கும் பசிப்பினி ஆற்றியவர். காவேரி பிரச்சனையை வைர நெஞ்சத்துடன் உறுதியுடன் வீரத்துடன் போராடி அதை தமிழகத்துக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு உழைத்தவர். அவருடைய அரசியல் பயணங்கள் மிகவும் வேதனையானது. அதையெல்லாம் அவர் தள்ளி வைத்து விட்டு தான் போராடினார். மக்களுக்கு நான், மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று கடைசி வரை உழைத்தார். ஏனென்றால் இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும் எத்தனை வழக்குகளை சந்தித்தார். அந்த வழக்குகளை எல்லாம் அவர் மாறி தான் பதவிக்கு வந்தார். அந்த வழக்குகளை எல்லாம் அவர் வாபஸ் வாங்கலாம் அவர் பதவிக்கு வந்திருக்கும் பொழுது. ஆனால் அவர் வாபஸ் வாங்கவில்லை. தொடர்ந்து நடத்தி வருவது வரட்டும் என்று எதிர்கொண்டு சட்டத்தின்படியே வாழ்ந்திருந்தார். அவருடைய நினைவு நாள் இன்று. நடிகையாகவும் அவரை நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. அரசியல் தலைவராக அவரை நினைவு கொண்டு கண்டிருக்கிறது. சிங்கப்பெண்ணாக அவரை நினைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. 1001 இறுதி காட்சியில் மணிமாறன் நீ மன்னனாக வேண்டும் என்று எல்லோரும் சொல்லும் பொழுது, மகத்தான மருத்துவத்தை நான் படித்திருக்கிறேன், மக்களுக்கு தொண்டாற்றப் போகிறேன் என்று மருத்துவ பெட்டியை ஒரு கையில் எழுதி கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களையுமே அணைத்து கொண்டு அவர் மருத்துவ தொழிலுக்கு புறப்பட்டு வருவதை போல ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியினுடைய பின்னணியில் ஒரு பாடல் ஒலிக்கும். அந்த பாடல் தான் என் நெஞ்சில் நிழலாடுகிறது. அந்த நினைவுடன் இருவரையும் நினைந்து அவருடைய சாதனைகளை போற்றுவோம். புண்பட்டோர் நோய் தீர்க்க புறப்பட்ட புகழ்மணியே, பண்பட்டோர் மத்தியிலே பகலவன் போல் நீ இருந்தாய். அஞ்சிட்ட கோலை நெஞ்சும் அனல் வீரம் பொங்க வைத்தாய். அன்பு மனம் கொண்டவனே, 1000